சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். பென்யமீன் என்றால் என் வலது கையின் குமாரன் என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 18வது வசனம். ராகேல் மிகவும் வேதனைப்பட்டு மரித்து கொண்டிருந்தபோது அவளுக்கு பிறந்த குமாரனை பெனோனி என் வருத்தத்தின் குமாரன் என்று அழைத்தாள். ஆனால் யாக்கோபு அவனது பெயரை பெனோனியிலிருந்து பென்யமீன் என்று மாற்றினான். என் வலது கையின் குமாரன், அதாவது பென்யமீன், துக்கத்தை விட வலிமையும் அதிகாரத்தையும் பெறப்போகிறான் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு வேலைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருப்பது நமது வலது கையாகும். ஒரு சிலர் மட்டுமே இடது கையை பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே என் வலது கையின் குமாரன் அல்லது என் பலத்தின் குமாரன் என்று யாக்கோபு சொன்னபோது அவன் பிறந்தபோது இருந்த துக்கத்திற்கு பதிலாக இறுதியில் அதிக பலத்தையும் அதிக மகிழ்ச்சியையும் அவன் கொடுக்க போகிறான் என்று அர்த்தமாக மாறியது. பென்யமீனின் தாய் பிரசவத்தில் மரித்து போனதால் அவனுக்கு தாயின் அன்பு தெரியவில்லை. ஆனால் பென்யமீனின் மூலமாக தான் அவனுடைய சகோதரர் எல்லாரும் யோசேப்பினால் பின்னாட்களில் அன்பின் ஆதரவுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டனர். யோசேப்பு தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டாலும் பென்யமீனை பார்த்ததும் அவனது உள்ளம் உருகியது. அதனால் அவனது சகோதரர்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வெகுமதியும் அளித்தான். இவ்வாறு பென்யமீன் நம்மை தேவனுடைய வலதுகரத்திற்கு கொண்டு வருகிறான். அவன் நம்முடைய துக்கங்களை பற்றி பேசுவதை பார்க்கின்றோம். துக்கம் என்பது ஒரு விலையேறப்பெற்ற மற்றும் விலை உயர்ந்த அனுபவமாக காணப்படுகிறது. இது நம்மை தேவனிடம் நெருங்கி வரவும் அவருடைய பலத்தை அனுபவிக்கவும் நமக்கு உதவுகிறது. அதீத துக்க அனுபவங்களின் மூலமாக தேவன் நம்மை அழைத்து செல்லக்கூடும். சிறு வயதிலே நம் பெற்றோரை நாம் இழந்திருக்கலாம். நாம் நம்முடைய பிள்ளைகளை, கணவன் அல்லது மனைவி அல்லது நாம் நேசிக்கும் ஒருவரை இழந்து கூட இருக்கலாம். நமக்கு ஏன் இப்படி நடைபெறுகிறது என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஏற்படும் துக்கத்தின் மூலம் நாம் தேவனுடைய தெய்வீக தயவிற்கு கொண்டு வரப்படுகிறோம். மிகவும் வேதனையான இந்த அனுபவங்களின் மூலம் மற்றவர்களின் சுமைகளை எவ்வாறு தாங்குவது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இது நம்மை தேவனுடைய வலதுகரத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவரது தெய்வீக தயவுக்கும் நம்மை தகுதிப்படுத்துகிறது. உங்கள் துக்ககரமான அனுபவங்கள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவர்களின் மரணத்தால் ஏற்படாது. மாறாக நீங்கள் அன்பையும் ஆறுதலையும் எதிர்பார்க்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் தவறான புரிதல்களால் ஏற்படக்கூடும். மாறாக உங்களை ஏமாற்றியவர்கள் மற்றும் துரோகம் செய்தவர்கள். இந்த அனுபவங்கள் அனைத்தும் நம்மை அவருடைய வலது கைக்கு கொண்டு வரவே தேவன் அனுமதிக்கிறார். பெனோனி அனுபவத்திலிருந்து என் துக்கத்தின் குமாரன் என்ற அனுபவத்தின் நிலையிலிருந்து பென்யமீன் என் வலது கை பலத்தின் குமாரன் என்ற அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகின்றோம்.